கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியுடன் திமுக குழு சந்திப்பு 22ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் தொகுதி மறுசீரமைப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு. தமிழ்நாட்டு மக்களை அநாகரிகமானவர்கள் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறவில்லை என்று குறிப்பிட்டு பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், தமிழை காட்டுமிராண்டி மொழி என கூறிய பெரியார் புகைப்படத்தை திமுகவினர் வழங்குவதாக விமர்சனம். மத்திய அரசுக்கு ₹1 கொடுத்தால் தமிழ்நாட்டிற்கு 29 பைசா மட்டுமே திரும்ப வருவதாக தமிழக அரசு கூறுவதாக சுட்டிக்காட்டிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், சென்னை, கோவை அதிக வருமானம் கொடுக்கிறது என்பதற்காக பெரம்பலூர், கோவில்பட்டிக்கு தமிழக அரசும் பணம் கொடுப்பதில்லையா என வினவினார். தமிழ்நாட்டில் 3ஆம் வகுப்பு பயிலும் 8.6% மாணவர்களுக்கு எழுத்துக்களை படிக்க தெரியவில்லை. மாணவர்களுக்கு ஏன் படிக்க தெரியவில்லை என்பதற்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதில் அளிக்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல். டாஸ்மாக் மூலமாக கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் முறைகேடு நடைபெற்று வருவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. முறைகேடான மதுபான கொள்கையால் திமுகவினருக்கு ₹1000 கோடி சென்றுள்ளதாகவும் புகார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுபான ஆலைகள் டாஸ்மாக் அங்கிருந்து கொள்முதல் பண்றதுல இவங்க பண்ணக்கூடிய குளறுபடி ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சேல்ஸ், செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ், நேரடியாக டாஸ்மாக் மூலமாக தனியாக எடுக்கக்கூடியது. அதுக்கு எந்த விதமான வரி கிடையாது. அதில் வரக்கூடிய பணம் அதுதான் திமுகவினுடைய தேர்தல் 2024 தேர்தல் செலவு. 2026க்கு திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தொகுதியிலும் பதுக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய பணம். இந்த இரண்டும் தமிழ்நாட்டில் வெறும் மதுபான ஆலைகள் லிக்கரை வச்சு மட்டும் திராவிட முன்னேற்ற கழக கட்சி இன்னைக்கு அவங்க ஆட்சியை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி மறுபடியும் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தலாம். தமிழ்நாட்டில் உள்ள சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் சுமார் 30 லட்சம் பேர் மும்மொழி கற்று வருகின்றனர். 15 லட்சம் பேர் படிப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டமாக மறுப்பு. 3 மொழிங்கிறது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க. 30 லட்சம் குழந்தைகள் மெட்ரிகுலேஷனில் இருக்கிறாங்க. 4479 மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இருக்கு. அந்த பள்ளிகளில் சராசரியாக 14.5 லட்சம் 14.5 lakh பீப்புள் தமிழ் இல்லாமல் இன்னொரு மொழியை விருப்பப்பட்டு படிக்கிறாங்க. இதை தான் முதல்ல இருந்து நாங்கள் சொல்லக்கூடிய கூற்று. ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளிப்படைத்தன்மையோடு நேர்மையாக பத்திரிகை நண்பர்கள்ட்ட செய்தி சொல்றாங்கன்னா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எத்தனை மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 3 மொழி இருக்கு? அறிவில்லாதவர்கள்தான் மும்மொழி கொள்கையை ஆதரிப்பார்கள் என அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் பேட்டி. மும்மொழி கற்றுத்தரும் பள்ளியில் அவரது மகன் படிப்பதால் அமைச்சர் PTRக்கு அறிவு இல்லை என எடுத்துக் கொள்ளலாமா என அண்ணாமலை கேள்வி. அறிவுள்ளவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? சரி, PTR பையன் இதெல்லாம் படிக்கிறாரு. PTRுடைய பையன் அமெரிக்கன் பையன் இருக்காரு. நான் PTRக்கு அண்ணன் PTR அவருடைய பையன் எங்கே படிக்கிறாரு? கொஞ்சம் சொல்லணுமே அண்ணே. சும்மா போய் நான் டிவியில் போய் பேசுவேன், நான் வாய் திறந்து பேசுவேன், மதுரை பத்திரிகையாளர் சந்திப்பில் போய். ஏன்னா அறிவுள்ளவர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டுட்டேன். ஒரு அமைச்சர் அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்குறேன், உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா? முதல் கேள்வி. அமெரிக்க குடிமகனா? 2வது கேள்வி. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு, உங்கள் மகன் எந்த பள்ளியில் படிக்கிறான்? அப்போ உங்கள் மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில் படிக்கிறானா? உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த மாத உதவித்தொகை ₹1000 2500 உயர்வு. 21 வயது முதல் 55 வயது வரை உள்ள குடும்ப தலைவிகளுக்கு இனி மாதந்தோறும் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே புதிதாக அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கி சூறையாடிய பொதுமக்கள். 4 வழிச்சாலை பணிகள் முழுமையாக நிறைவு பெறாமல் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்க எதிர்ப்பு. பாகிஸ்தானில் கடத்தப்பட்ட ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து 150 பயணிகள் பத்திரமாக மீட்பு. 27 தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட நிலையில் மீதமுள்ள 250 பயணிகளையும் மீட்கும் பணி தீவிரம்.
அரசு மற்றும் அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் மாலை சிற்றுண்டி வழங்கப்படும். வாரம் 3 நாள் வழங்கப்படும் முட்டை இனி வாரத்தில் அனைத்து நாட்களும் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. ரேஷன் அட்டைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச அரிசியுடன் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று இளநிலை கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு ரூபாய் 1000 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உறுதி. கல்வி கட்டணம் விலக்கு அளிக்கப்படும். இதன் மூலம் அனைவருக்கும் சமமான மற்றும் எளிதில் கல்வி கிடைக்க வழிவகை செய்வதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து இளநிலை கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 மற்றும் 3 ஆண்டுகளுக்கு ஊக்குவிப்பு தொகையாக இக்கல்வியாண்டு முதல் வழங்கப்படும். புதுச்சேரி ஈசிஆர் பகுதியில் அமையவுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயர் சூட்டப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் உள்ள 2 அருங்காட்சியகங்கள் மத்திய அரசின் உதவியுடன் புனரமைக்கப்படும் என்று உறுதி. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் மக்கள் பயன்பெறும் வகையில் இல்லை. மனம் இல்லாத காகிதப்பூ பட்ஜெட் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றச்சாட்டு. உலக தண்ணீர் தினமான மார்ச் 22ஆம் தேதி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவு. சுத்தமான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல் குறித்து கிராம சபை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தகவல். இந்தி மொழியை திணிப்பவர்களுக்கு 2026 தேர்தலில் மக்கள் தகுந்த பதிலடியை தருவார்கள் என்று அமைச்சர் சேகர்பாபு கருத்து. எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் நாங்கள் அல்ல, ஒரு மொழியை திணிப்பதை தான் எதிர்க்கிறோம் என்றும் பேட்டி. மும்மொழிக் கொள்கையை அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அமைச்சர் PDR பழனிவேல் தியாகராஜன் காட்டம். ஒருமொழிக் கொள்கையை கூட முழுமையாக நிறைவேற்ற முடியாதவர்கள் நம்மீது மும்மொழிக் கொள்கையை திணிக்க பார்ப்பதாக சாடல். சிறப்பாக 2 மொழிக் கொள்கையை, இரட்டை மொழிக் கொள்கையை இங்கே அமல்படுத்தின பிறகு நீங்க மாறணும்னு சொன்னா இது என்ன? இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா? 3வது கேள்வி, இத்தகைய சூழ்நிலையில் நிறைய மாநிலங்களில் அவங்களுக்கு ஒரு மொழிக் கொள்கையை கூட ஒழுங்காக நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் நம்மள்கிட்ட நீ 2 மொழியில சிறப்பா செஞ்சிட்டு இருக்க, ஆனால் நீ 3 மொழி பண்ணியே ஆகணும் கட்டாயப்படுத்தினா பாக்கி இருக்கிற இடங்களை நம்ம அளவுக்கு உயர்த்த முடியாதது என்றதனால் நம்மளை அவங்க அளவுக்கு குறைக்கணும் என்று முயற்சி செய்கிறார்களா என்ற அச்சம் உருவாகுது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் சூழ்ந்த மழைநீரால் மாணவர்கள் கடும் அவதி. மழைநீரை அகற்றவும் மழைநீர் தேங்காத வண்ணம் உரிய நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை. மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகை வரை செல்லும் மலை ரயில் இன்று ஒரு நாள் ரத்து. கொட்டி தீர்த்த மழையின் காரணமாக தண்டவாளத்தில் விழுந்த பாறையை அப்புறப்படுத்தும் பணி தீவிரம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக பெய்த கனமழை. பிரதான நெடுஞ்சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.